அவரைக்காய் பொரியல் செய்யலாம் வாங்க. குருவை நறுக்கி கழுவி வாஷ் பண்ணிட்டேன். கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், தேவைக்கு ஏற்ப கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து. நான் அந்த 1 ஸ்பூனில் அளந்து கரண்டியில் கொட்டி வச்சுக்கிட்டேன். 1 ஸ்பூன் உளுந்து அது சேர்ந்ததும் 2 கருவேப்பிலை போட்டு அவரைக்காயை கொட்டிடுவோம். அவரைக்காய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதில் இருக்க தண்ணியிலே வதக்கிடலாம். தேங்காயும் ஒரு பத்தை தேங்காய், கொஞ்சம் சீரகம், காஞ்ச மிளகா போட்டு மிக்சியில் கரகரன்னு நுணுக்கிக்கின்னு அவரைக்காயில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த திருவின தேங்காயை அதில் கொட்டிக்கலாம். கலந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். தண்ணி கழுவி அதில் ஊற்றி கொஞ்ச நேரம் வேகட்டும். கொஞ்ச நேரம் வெந்தால் போதும். ஸ்பீட்லேயே வச்சு கலருங்க. அந்த தண்ணி கொஞ்சம் வற்றதும் எடுத்துட்டா பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். மூடிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் போதும். அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அவரைக்காய் நம்ம குருவை நரிஞ்சிருக்கோம் இல்லையா, ஜஸ்ட்டு வதக்கும் போதே வெந்துடும். பட் ஆனாலும் கொஞ்சம் தேங்காயெல்லாம் அதில் சுவை ஊறினா நல்லாயிருக்கும். அதுக்கோசம் 2 மினிட்ஸ் சூடாக மூடி வச்சு எடுத்தோம். சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம். அவ்வளோதான்.